வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் தினமும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தினது. நான் அப்படின்னு நாம சொல்றோமே, அந்த நான் உண்மையிலே யாரு? சில சமயம் ரொம்ப நம்பிக்கையா உணர்றோம், சில சமயம் ரொம்ப பலவீனமா. ஏன் இந்த ஏற்ற இறக்கம்? டாக்டர் டேவிட் ஆர் ஹாக்கின்ஸ் எழுதிய த ஈகோ இஸ் நாட் த ரியல் யூ என்ற புத்தகத்தை வச்சு இதச்சும் ஆழமா அலச போறோம். நீங்க கேட்ட மாதிரி இத பத்தி ஒரு முழுமையான விளக்கம் கொடுக்க முயற்சி பண்றோம். வாங்க உள்ள போலாம். நிச்சயமா. இந்த புத்தகத்தோட முதல் வரியே ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது நான் யார் என்ற கேள்வியிலிருந்து. ஆமா. நான் என்ன என்ற கேள்விக்கு நம்ம கவனத்தை மாத்த சொல்லுது. இது ஏதோ வார்த்தை விளையாட்டு மாதிரி தோணலாம். ஆனா இது நம்ம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மொத்தமா மாத்திடக்கூடிய ஒரு ஆழமான விஷயம். ஆமா. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. புத்தகத்தோட முன்னுரையில ஒரு சின்ன சம்பவம் வரும். டாக்டர் ஹாக்கின்ஸ் ஒருத்தர்கிட்ட நீ யார் இல்ல என்ன அப்படின்னு சொல்வாரு. ஆமா. அப்போதான் புரியுது, ஈகோ எப்போதுமே நான் யாருங்கிற பட்டியல்ல தான் கவனம் வைக்குது. நான் ஒரு டாக்டர், நான் இந்த கம்பெனியோட சிஇஓ, எனக்கு இவ்ளோ சொத்து இருக்கு, நான் இந்த கொள்கையை நம்புறேன், இப்படி. சரி. ஆனா நம்மளோட உண்மையான ஆன்மா நம்ம என்னவா இருக்குங்கிற தன்மைய பற்றியது. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த ஈகோனா என்னன்னு புத்தகம் எப்படி விளக்குது? இந்த புத்தகம் எப்படி விளக்குதுன்னு பார்ப்போம். நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஈகோ ஒரு எதிரி கிடையாதுன்னு ஹாக்கின்ஸ் சொல்றார். ம். அது ஒரு சுயநலம் கொண்ட விலங்கோட குணம் மாதிரி. பல காலமா நாம திரும்ப திரும்ப செஞ்சு பழகி போன சில சிந்தனை பழக்கங்களோட தொகுப்பு தான் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. நாம ஈகோவால உயிர் வாழல, ஈகோ இருந்த போதிலும் உயிர் வாழ்றோம். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு முக்கியமான புள்ளி. ஏன்னா நாம நம்மள பாதுகாக்கிறது ஈகோ தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஹாக்கின்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஈகோ ஒரு மாய கண்ணாடிகள் நிறைஞ்ச வீடு மாதிரி. ஓ. அதுக்குள்ள நாமளே தொலைஞ்சு போய் குழப்பத்துல ஒரு பிம்பத்துல இருந்து இன்னொரு பிம்பத்தை துரத்திட்டு இருக்கோம். ஈகோவோட உலகமே இரட்டைத்தன்மை கொண்டது. அதாவது இது அல்லது அது, சரி அல்லது தவறு, வெற்றி அல்லது தோல்வி. புத்திசாலி அல்லது முட்டாள். ஆமா, அப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கும். இந்த இரட்டைத்தன்மை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? ஆமா, ஈகோவை பொறுத்த வரைக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. இந்த பிரிவினை தான் எல்லா போராட்டங்களுக்கும் ஆரம்ப புள்ளி. இதனால தான் மனசால தனியா உண்மையையும் பொய்யையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு ஹாக்கின்ஸ் சொல்றார். ஏன் முடியாது? ஏன்னா அது தனக்குள்ளேயே ஒரு மூடிய அமைப்புக்குள்ள செயற்படுது. அது சொல்றது சரிதானான்னு பார்க்க அதுக்கு வெளியே இருந்து எந்த உதவியும் கிடைக்காது. சரி, இந்த ஈகோ நம்ம அனுபவங்களை எப்படி மாத்துது? அனுபவிப்பவரின் திரை, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருதே, அது என்ன? அதுதான் இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம மனசு ஒரு தகவலை உள்வாங்கி அதை செயல்படுத்த ஒரு வினாடியில 10,000த்துல ஒரு பங்கு தாமதம் எடுத்துக்குதான். 10,000த்துல ஒரு பங்கா? அது ரொம்ப ரொம்ப சின்ன நேரம் இல்லையா? ஆமா, ஆனா இது ஒரு பெரிய விளைவு உண்டாக்குது. இதனால நாம எந்த நிகழ்வையுமே நேரடியா அனுபவிக்கிறதில்லை. அப்படியானால் நாம் வாழ்க்கையே நேரலில் பார்ப்பதில்லை, ஒரு ரெக்கார்டிங்கை பார்த்து அதை பற்றி நம் ஈகோ போடும் கமெண்ட்ரியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாமா? இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த சின்ன தாமதத்துக்கு பிறகு அந்த நிகழ்வை பத்தின நம்ம ஈகோவோட விளக்கத்தை தான் நாம அனுபவிக்கிறோம். இந்த சின்ன இடைவெளி தான் நமக்கும் உண்மையான மெய்ஞானத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய திரையை உருவாக்குது. ஈகோ இங்கதான் விளையாடுதா? ஆமா, அதுக்கு மேல மொழி மூலமாகவும் ஈகோ தன்னை ரொம்ப வலுப்படுத்திக்குது. குறிப்பா நான்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது எல்லா செயலுக்கும் காரணம் நான் தான் ஒரு மாய உருவாகுது. நான் இத செஞ்சேன், நான் அப்படி நினைச்சேன். அதேதான். அப்படி சொல்லும்போது உண்மையிலே இல்லாத ஒரு கற்பனையான செய்போரை நம்ம உருவாக்குறோம். இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் புத்தகம் சொல்லுது. ஈகோ எதிர்மறை உணர்ச்சிகள்ல இருந்தும் பாதிக்கப்பட்டவருங்கிற நிலையில இருந்தும் ஒருவித ரகசிய சந்தோஷத்தை அடையுதுன்னு சொல்றார். இது கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமா. அதாவது நம்முடைய துன்பத்திற்கு காரணமான ஈகோவே அந்த துன்பத்திலிருந்து ஒருவித சந்தோஷத்தை அடைகிறது என்கிறீர்களா? அது எப்படி சாத்தியம்? ஆமா, அதுதான் ஈகோவோட விசித்திரமான குணம். வலி, துன்பம், கோபம் இதுல இருந்தெல்லாம் ஒரு வித கோணலான திருப்தி அதை அடையுது. இது ஒரு போதை மாதிரி. போதையா? ஆமா, ஒருத்தர் மேல கோவத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது, நடந்த ஒரு கெட்ட விஷயத்தையே திரும்ப திரும்ப நினைச்சு வருத்தப்படுறது, அடுத்தவங்கள பத்தி குறை சொல்றது, இது எல்லாத்துலயும் ஈகோவுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது. ஏன்? ஏன்னா நான் பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லும்போது அது தன்னை முக்கியமானவனா உணருது. இந்த பாதிக்கப்பட்டவர்ங்கிற அடையாளம் தான் ஈகோவோட பெரிய ஆயுதங்கள்ல ஒண்ணு. சரி, இந்த ஈகோ இவ்வளவு சிக்கலான ஒரு விஷயமா இருந்தால் நாம் இதில் மாட்டிக்கொண்டுதான் இருக்க வேண்டுமா?
இதிலிருந்து வெளியேற ஏதாவது வழி இருக்கிறதா? புத்தகம் இதை பற்றி என்ன சொல்கிறது? நிச்சயமா வழி இருக்கு. அங்கதான் சரணடைதல்ங்கிற கழுத்து வருது. சரணடைதலா? ஆனா இந்த வார்த்தையை கேட்டோனே நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சரணடைதல்னா ஈகோவை அழிச்சு ஒழிக்கிறதில்ல. அது நம்மால முடியவும் முடியாது. மாறாக நான் தான் ஈகோன்னு அதோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறத விட்டுறது தான் சரணடைதல். ஓ, ஹாக்கின்ஸ் எழுதுறாரு, செய்ய வேண்டிய ஒரே எளிய வேலை ஈகோவை நமது உண்மையான சுயம் என்று அடையாளப்படுத்துவதை விட்டுவிடுவதுதான். நாம ஈகோவை எதிர்த்து போராட தேவையில்லை, அதை கொல்லவும் தேவையில்லை. அப்போ அது ஒரு சண்டை இல்லையா? இல்லவே இல்ல. சண்டை போட்டா ஈகோ இன்னும் வலுவாகும். சரணடைதல்ங்கிறது ஒரு செயலற்ற நிலை இல்ல, அது ஒரு இருக்கும் நிலை. இருக்கும் நிலையா? ஆமா. இதை இன்னும் அழகா விளக்கணும்னா, அன்புக்கு தடையா இருக்கிற விஷயங்களை நாம சரணடைய செய்யும்போது அன்புங்கிற ஆற்றல் தானா வெளிப்படும்னு புத்தகம் சொல்லுது. அப்போ ஈகோவை வெறுக்க கூடாதா? தேவையில்ல. அது மனித பரிணாம வளர்ச்சியோட ஒரு மிச்சம். ஒரு சுயநல விலங்கோட குணம்னு கருணையோட புரிஞ்சிக்கும்போது அதோட சக்தி குறைய ஆரம்பிக்கும். அதை கண்டிக்கிறத விட அதை புரிஞ்சிக்கிறது தான் அதை பலவீனமாக்கும். இந்த ஆன்மீக பயணத்துக்கு உதவுற மாதிரி ஏதாவது நடைமுறை கருவிகளை புத்தகம் சொல்லுதா? ஓ, நிச்சயமா. 2 முக்கியமான கருவிகளை சொல்றாரு. ஒன்னு பற்றற்ற கவனிப்பு, அதாவது டிட்டாச்ட் அப்சர்வேஷன். அது என்ன? நம்ம மனசுக்குள்ள என்ன நடந்தாலும், எந்த எண்ணம் வந்தாலும், எந்த உணர்ச்சி வந்தாலும் அதை விமர்சிக்காம, நல்லது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு போக்குவரத்து நெரிசல்ல மாட்டிக்கொள்ளும்போது பயிற்சி செய்ய இது ஒரு சிறந்த விஷயம். கோபமான எண்ணங்கள் மேகம் போல வருவதையும் போவதையும் ஒரு சாட்சியாக பார்க்க முயற்சி செய்யலாம். காரை விட்டு இறங்கி நாம சண்டை போட போறதில்ல இல்லையா? அந்த மாதிரி. ஆமா, அது நல்ல உதாரணம். இரண்டாவது கருவி என்ன? இரண்டாவது ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சி. நம்ம மரணப்படுக்கையிலிருந்து வாழ்க்கையை திரும்பி பார்க்கறத கற்பனை பண்ணிக்கணும். ஓகே. அப்படி பார்க்கும்போது எந்த முடிவுகளுக்காக நாம பெருமைப்படுவோம், எந்த செயல்கள் அர்த்தமுள்ளதா தோணும் அப்படின்னு யோசிக்கணும். இந்த ஒரு சின்ன பயிற்சி வாழ்க்கையோட முக்கியமான தருணங்கள்ல ஈகோ சொல்ற குறுகிய கால லாபங்களை தாண்டி சரியான பாதையை தேர்ந்தெடுக்க ரொம்ப உதவும். இது ரொம்ப ஆழமான கருத்து. ஈகோவோட இலக்குக்கும் ஆன்மாவோட நோக்கத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஈகோவோட இலக்கு எப்போதுமே செய்வது, பெறுவது, செயல்படுவது. அதுக்கு அடுத்த பதவி வேணும், அடுத்த கார் வேணும், அடுத்த பாராட்டு வேணும். அதுக்கு முடிவே கிடையாதா? கிடையாது. அது ஒரு இலக்க அடைஞ்சா அடுத்த நொடியே அடுத்த இலக்க நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஓய்வே கிடையாது. ஆனா ஆன்மாவோட நோக்கம் ஆவது, டு பிகம். ஆவதா? அதாவது இன்னும் அன்பானவனாக ஆவது, இன்னும் கருணையுள்ளவனாக ஆவது, இன்னும் அமைதியானவனாக ஆவது. இந்த மாற்றத்துக்கு நாம நம்ம அனுமதிக்கும் போதுதான் மனத்தாழ்மை ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு மாபெரும் பலம்ங்கிறத உணர்வோம். ஆனா ஈகோ மனத்தாழ்மையை ஒரு தோல்வியா பார்க்குமே. ஆமா. ஆனா ஆன்மீக பாதையில அதுதான் உண்மையான பலத்துக்கான கதவை திறக்குது. சரி, நாம ஈகோவோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறத விட்டா அப்போ மிஞ்சுவது என்ன? வெறுமையா? சரியான கேள்வி. அது வெறுமை இல்ல, முழுமை. ஈகோவை விட்டு விலகினா மிஞ்சுவதுதான் நம்மளோட உண்மையான ஆன்மா அல்லது செல்ஃப். அது எப்படி இருக்கும்? இந்த புத்தகத்துல வர்ற ஒரு வர்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மையமானது, உறுதியானது, ஆழமானது, அசையாதது, எல்லையற்றது, உணர்ச்சியற்ற ஆனந்தம், எல்லையற்ற அன்பு. இதுதான் நம்ம உண்மையான இயல்பு. வாவ். இது எல்லா அனுபவங்களுக்கும் பின்னாலேயும் இருக்கிற ஒரு நிலையான அமைதியான விழிப்புணர்வு. கேட்கவே ரொம்ப அமைதியா இருக்கு. இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க முடியுமா? இதை எளிமையா புரிஞ்சுக்கிற ஹாக்கின்ஸ் வானம் மற்றும் மேகங்கள் உருவகத்தை பயன்படுத்துறாரு. ஈகோங்கிறது வானத்துல தோன்றி மறையிற மேகங்கள் மாதிரி. நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள் மாதிரி. ஆமா, நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், நம்பிக்கைகள், பயங்கள் இது எல்லாமே மேகங்கள் மாதிரி வந்து போகும். ஆனா நம்ம உண்மையான ஆன்மாங்கிறது மாறாத எல்லையற்ற அந்த வானம் மாதிரி. அது எப்போதுமே அங்கேதான் இருக்கு, அமைதியா, பாதிக்கப்படாம. அப்போ சூரியன் மாதிரி. அருமையான ஒப்பீடு. மேகங்கள் மறைஞ்சதால சூரியன் உதிக்கிறதில்ல. சூரியன் ஏற்கனவே அங்கதான் இருக்கு. மேகங்கள் விலகும்போது அது வெளிப்படுது. ஓ. அதே மாதிரிதான் ஈகோங்கிற மாயை விலகும்போது நம்ம உண்மையான ஆன்மா தானாவே வெளிப்படுது. அதை நம்ம உருவாக்க தேவையில்ல, கண்டுபிடிக்கத்தான் வேணும். இந்த மெய்ஞானத்தை, இந்த உண்மையான ஆன்மாவை உணர்றதால என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? ஹாக்கின்ஸோட பார்வையில எல்லா துன்பங்களும் முடிவுக்கு வரும். உலகம் நமக்கு வேற மாதிரி தெரியும். எப்படி? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
நாம செய்யற செயல்களால உலகத்தை மாத்துறதை விட நாம என்னவாக ஆகிட்டோம் என்பதன் மூலமா உலகத்தை மாத்துறோம். ஒரு நேர்மறையான அன்பான மனுஷனோட இருப்பு 100 சொற்பொழிவுகளை விட சக்தி வாய்ந்தது. அவங்க இருக்கிற இடத்திலே ஒரு நல்ல அதிர்வலை உருவாகும் சொல்றீங்களா? ஆமா, இதுல ஒரு ஆச்சரியமான தகவலும் இருக்கு. முந்தைய காலங்களை விட இப்போ ஞானம் அடையறதுக்கான வாய்ப்பு 1000 மடங்கு அதிகம்னு டாக்டர் ஹாக்கின்ஸ் சொல்றார். 1000 மடங்கா? அது ஏன் அப்படி? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உலக அளவுல தகவல்கள் பரவுறது, ஆன்மீக கருத்துக்கள் எளிதா எல்லாருக்கும் கிடைக்கிறது, மனித உணர்வு நிலையில ஏற்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த வளர்ச்சி, இப்படி பல விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டுறார். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை பத்தினதா? இல்லவே இல்ல. எல்லா ஞானிகளும் அவங்க எந்த பண்பாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒரே உண்மையை பத்தி தான் பேசுறாங்கன்னு அவர் ஆணித்தரமா சொல்றார். அப்ப இது கடவுள் நம்பிக்கையை பத்தினதா? இது ஒரு வித்தியாசமான பார்வை. உண்மையான ஆன்மாங்கிறது நமக்கு வெளியே இருக்கிற ஒரு கடவுள் இல்ல. அப்போ அது நமக்கு உள்ளேயே இருக்கிற தெய்வீகம், காட் இம்மனன்ட். பிரபஞ்சம் நமக்கு எதிரா இல்ல, அது நம்ம கூட ஒத்துழைக்குது. ஏன்னா பிரபஞ்சத்தோட இறுதியான விதி அன்புதான். அன்புதான் எல்லாவற்றையும் இணைக்கிற சக்தி, எல்லாவற்றையும் இயக்குகிற ஆற்றல்னா அவர் முடிக்கிறார். ரொம்ப ஆழமான ஒரு உரையாடல். இவ்வளவு நேரம் பேசினதோட சாராம்சத்தை நம்ம நேயர்களுக்காக சுருக்கமா சொல்லலாமா? கண்டிப்பா. முதல்ல நாம நினைக்கிற ஈகோ நம்ம உண்மையான அடையாளம் இல்ல. அது பல வருஷமா நாம பழகி போன சில நிரல்படுத்தப்பட்ட பழக்கங்களோட தொகுப்பு. அது நாம போட்டிருக்கிற ஒரு முகமூடி, ஆனா அது நாம இல்ல. ஆமா. ரெண்டாவது, அந்த ஈகோவோட சண்டை போடுறதை விட அத கருணையோட புரிஞ்சுகிட்டு அதோட நம்மை அடையாளப்படுத்திக்கிறத சரணடைய செய்யறது தான் விடுதலைக்கான பாதை. ஈகோவ ஒரு எதிரியா பார்க்காம அது ஒரு கருவின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். மிகச்சரி. மூணாவது, நம்மளோட உண்மையான ஆன்மா அல்லது சுயம்ங்கிறது அன்பு, அமைதி மற்றும் ஆனந்தத்தோட நிலை. அத நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டியதில்லை. அது ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்கு. ஆமா, அத மறைக்கிற மேகங்களை விலக பழகினா போதும். அது நாம அதை கண்டுகொள்ளும் வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்கு. ரொம்ப அருமை. இறுதியா நீங்க கேட்ட இந்த முழுமையான விளக்கத்தோட பகுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் சொல்லுது, அனுபவத்தின் தன்மையாய் ஆராய்வது அதன் மூலத்திற்கு இட்டுச் செல்லும். ஆமா. இதை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னா, உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற ஒரு அனுபவத்தை, ஒரு உணர்ச்சிய அல்லது ஒரு சிந்தனை முறையை தேர்ந்தெடுங்க. அது ஒருவேளை கோபமா இருக்கலாம். இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வித பதற்றமா இருக்கலாம். அதை சரி தவறுன்னு எந்த விமர்சனமும் பண்ணாம, ஒரு விஞ்ஞானி மாதிரி ஒரு வித பற்றற்ற ஆர்வத்தோட ஆராய்ந்து பார்த்தா என்ன ஆகும்? இந்த உணர்ச்சி எங்கிருந்து வருது, இதுக்கு அடியில என்ன இருக்கு, நான் ஆழமா போனா அது உங்களை உங்க உண்மையான மூலத்திற்கு, அந்த அமைதியான ஆன்மாவுக்கு நெருக்கமா அழைச்சிட்டு போகுமா? சிந்திச்சு பாருங்க.